வணக்கம். ஒரு யூடியூபரா, ஒரு இண்டிகேட்டர் டெவலப்பரா, நான் ஒரு டீச்சரா, அ என்கிட்ட நெறைய பேர் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறத பேஸ் பண்ணி நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லணும்னு நெனைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். யூடியூப்ஸில் வந்துட்டு யாரும் இதை வந்து பற்றி பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. நான் எதுவும் பார்க்குறதில்ல மற்றவங்க யூடியூப்ஸை. என்ன விஷயம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு எந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு இண்டிகேட்டரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, லாஸ் அப்படின்றது வந்துட்டு தவிர்க்க முடியாதது. லாஸ் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மந்த் ஆர் 3 மந்த்து இந்தமாரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, லாஸ் வந்து அதில் வந்துட்டு இடையில வந்துட்டு லாஸ் வந்துட்டு நம்மளுக்கு வரும். இது இடையில வரும் அப்படின்றது வந்துட்டு எதார்த்தம் கிடையாது. எதார்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, கண்டினியூஸ் லாஸ் வரும். சீரீஸ் ஆஃப் லாஸஸ். இது வந்து ட்ரேடில் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த விஷயம் வந்து தெரியும். அது தொடர்ச்சியாக சில நாட்கள் வந்து ஒரு 5 ட்ரேடிங் டேஸு கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு லாஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ, ஒரு டிசிப்ளினோ, ஒரு டெஃபைன்ட் ரூலையோ நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, லாங் டேர்மில் வந்துட்டு அதை வந்துட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு அதுக்கு பின்னாடி வர ப்ராஃபிட்டபுள் டேஸ் வந்துட்டு இந்த லாஸ் எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணி ஓவராலாக உங்களை வந்துட்டு ப்ராஃபிட்டில் கொண்டாந்து நிறுத்திடும். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்கில் இருக்கிற உண்மை, யதார்த்தம் இதுதான். இதை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உங்களுக்கு இதை சொல்லியும் தரதில்லை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இதை வந்து சொல்லியும் தரதில்லை அப்படின்றது வந்து நான் உணர்கிறேன் என்கிட்ட பேசுகிறத வச்சு. அதனால் இந்த இதை வந்து சொல்கிறேன். சும்மா மாயையாக நம்பாதீங்க. மித்துலாம் வந்து எதுவும் கிடையாது. அற்புதம், அதிசயம்லாம் நடக்கிறதுக்கெலாம் இங்கே ட்ரேடிங்கில் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ப்ராபபிலிட்டி கேமு, ஒரு டிசிப்ளினாக விளையாடக்கூடிய ஒரு கேமு. இதை வந்து நீங்கள் டிசிப்ளினு, ரூல்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து விளையாண்டாதான் இந்த கேமில் வந்து நீங்கள் நீடித்து இருக்க முடியுமே தவிர, இல்லாட்டினா இந்த கேமில் வந்து நீடித்து இருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா, மேபி ஆஃப்டர் 1 வீக் 2 வீக்ஸ் அந்த பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதுக்கே காசு இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங்கை விட்டே போயிடுவீங்க. சில பேருக்கு இது வந்து ஒரு வாரத்தில் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு மாதத்தில் நடக்கலாம், சில பேருக்கு இது ஒரு 3 மாதம் கழித்து நடக்கலாம், சில பேருக்கு 6 மாதம் கழித்து நடக்கலாம். இது எல்லாமே இந்த ரூல் எதையும் மதிக்காமல், யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் பண்ணனா வர விஷயம். இதில் ஒரே ஒரு ரூலை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ரூலை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த கண்டினியூஸ் லாஸில் இருந்துட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம். தப்பிச்சு நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் வந்துட்டு நீடித்து இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்க முடியும், உயிர் வாழ முடியும். இல்லாட்டினா யூ ஆர் அவுட் ஆஃப் மார்க்கெட். நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடுவீங்க. என்ன அந்த ரூல் அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில், அதாவது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த கேபிட்டலில் 1% ஆர் 1.5%, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்து 2%, அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்துட்டு லாஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளுக்கு வந்து இதுதான். ஒரு ட்ரேடுக்குன்னு எடுத்திங்கன்னா 1% வச்சுக்கலாம். ஒரு நாளுக்குன்னு எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா ஓகே ஒரு 2%, அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது உங்கள் கேபிட்டலில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ண வரீங்க. நீங்கள் நிஃப்டியில் வந்து நிஃப்டி ஆப்ஷனில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. நிஃப்டி ஆப்ஷனுடைய குவான்டிட்டி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். 65. ஒரு லாட் வந்து 65 குவான்டிட்டி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? 10 பாயிண்ட் அப்படின்னாச்சுன்னா 650 ரூபா. 20 பாயிண்ட் ஹிட் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா 650 ப்ளஸ் 650 1300 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகும். உங்கள் ஸ்டாப் லாஸு ஹிட் ஆனால், அதுவும் நீங்கள் ஒரு லாட் மட்டும் எடுத்திருந்தா, 2 லாட் எடுத்திருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதை அப்படியே டபுள் ஆகிக்கிங்க. 1300ன்றது 2600 இருக்கும்.
ஓகே, இப்போ நீங்கள் 2600 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் உங்களுக்கு லாஸ் ஆக போகுது. இதான் வந்து உங்களுடைய ரிஸ்க்கு. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட் வந்து 2600. ஸோ ஒரு ட்ரேடுக்குள்ளே நீங்கள் நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றதை வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு லாட் எடுத்தால் 1300 உங்கள் ரிஸ்க்கு. நீங்கள் 2 லாட் எடுத்தீங்கன்னா 2600. நீங்கள் 3 லாட் எடுத்தீங்கன்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கங்க, 3900 3 லாட் எடுத்தால். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சுன்னா, ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் தான் உங்களுடைய ரிஸ்க்கு. நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா ஸ்டாப் லாஸு, அதுதான் நீங்கள் எடுக்க போகிற ரிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் புரியறதுக்காக நான் நிறைய குவான்டிட்டியெல்லாம் சேர்க்காம ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு லாட்டு மட்டும் எடுத்து பண்ணுறதா இருக்கிறீங்க. ஸோ அப்போ ஒரு லாட்டு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பார்க்குறீங்க, 20 பாயிண்ட் வைக்கிறீங்க. சரி, உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 1300 லாஸ் ஆகும். இந்த லாஸ், இந்த ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் கேபிட்டலில் நீங்கள் இழக்கிற அமௌண்ட்டாக இருக்கணும். அப்போ உங்கள் கேபிட்டலில் நீங்கள் இழக்கிற அமௌண்ட்டு 1300 இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் உங்கள் கேபிட்டலில் நீங்கள் இழக்க போகிற அமௌண்ட்டு நீங்கள் போட்ட ட்ரேடு பணத்தில் கிடையாது. நீங்கள் இந்த ஆப்ஷன் வாங்குறதுக்கு, அந்த ஒரு லாட் வாங்குறதுக்காக ஒரு 15,000 ஒரு 20,000 வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டில் நான் சொல்லலை, உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ அப்போ உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுல இந்த லாஸு, இந்த ட்ரேடில் வரப்போகிற இந்த லாஸு, அதாவது 1300 ஒரு லாட்டுக்கு நீங்கள் இழக்க போகிற அந்த 1300 1% தான் இருக்கணும். அப்போ 1% இருக்கணும்னா உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும்? 1,30,000 இருக்கணும். உங்கள் கையில், உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 1,30,000 இருந்தால் தான் நீங்கள் ஒரு லாட்டே எடுக்கலாம். ஒரு லாட் எடுத்து அந்த லாட்டு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாம். ஸோ அப்போ ஒரு லட்சத்தில் வந்து ஒரு ட்ரேடில் நீங்கள் 1300 இழக்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு நாளைக்கு அப்படின்னாச்சுன்னா மேக்ஸிமம் 2%க்கு மேலே போகவே கூடாது. 1.5ன்றது பெஸ்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் ட்ரேடை வந்துட்டு பண்ணணுமே தவிர, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஒரு 15,000 வருது, ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 15,000 உங்களுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிறதே, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறதே 15,000 தான் இருக்கும். ஸோ அந்த 15,000 வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து போடுறீங்க. 15,000 நீங்கள் ஃபுல்லாக போட்டு அதில் உங்களுக்கு 1300 வந்துட்டு லாஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா எத்தனை % நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அது. ஸோ இப்படி வந்து அது பயங்கரமாக போகும் அமௌண்ட்டு. 10%க்கு மேலே வரும். 10%, ஆல்மோஸ்ட் 10% கிட்டே வரும். 15,000 1000க்கு 10 ரூபான்னா, 100க்கு 10 ரூபான்னா 1000க்கு 100, 10,000க்கு 1000. ஸோ 10%னால 15,000னா 1,500. 15,000 வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ண வரீங்கன்னா அதில் வந்துட்டு 10% வந்து 1,500 வருது. இது வந்து ஒரு 9 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, வட்டிக்கு விடுறவங்க கூட 5 ரூபாய்க்கு தான் வட்டிக்கு விடுறான். வட்டிக்கு விடுறவங்க கூட 5 ரூபாய்க்கு தான் வட்டிக்கு விடுறான். 5 பைசா வட்டி மேக்ஸிமம். அதெல்லாம் வந்து லீகலாக பண்ணக்கூடாது. பட் ஆனால் பண்ணுறவங்க அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. பேசாமல் நீங்கள் அந்த தொழிலில் போய் பண்ணிகிட்ருக்கலாம் அதுக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் நுழையிறது மார்க்கெட்டுக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம். உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நாசமாக்கிடுவீங்க, உங்கள் பணத்தையும் எல்லாத்தையும் இழந்துடுவீங்க. ரொம்ப எல்லாத்துக்குமே, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மன கஷ்டத்தை கொடுத்துருவீங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது வந்து லாட்ரி டிக்கெட்டு கிடையாது. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேம். அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக விளையாடக்கூடிய ஒரு கேம். அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து எந்த கேபிட்டல் வச்சுருந்தா எவ்வளோ நம்ம லாட் சைஸிங் வந்து எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ லாஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு யதார்த்தமான உண்மையை எந்த யூடியூபரும் வெளியில் சொல்கிறதும் கிடையாது. எந்த மென்டரும் அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்களா என்னன்னு தெரியல.
எனக்கு ரொம்ப இந்த விஷயத்தில் வந்துட்டு யாரை குறை சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் வந்து ஃபினான்ஷியல் ஃபீல்டில் சேர்ந்தவன் கிடையாது. நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு. ஸோ அதிலிருந்து நாங்கள் வந்து ஃபினான்ஷியலுக்கு வந்திருக்கிறப்ப, இப்போ ஃபினான்ஷியலில் பண்ணிகிட்ருக்கிறவங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க. லாஸ் அப்படின்றது நாட் எ ஒன் டே, இட்ஸ் எ சீரியஸ். அது தொடர்ச்சியாக வரும் லாஸு. இப்போ இன்றைக்கி லாஸ் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா நெக்ஸ்ட் டேமும் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு இருக்கும். ஒரு தொடர்ச்சியாக மேக்ஸிமம் ஒரு 6 டேஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ அந்த லாஸை வந்துட்டு ஒரு 6 டேஸ் கண்டினியூஸாக லாஸை ஃபேஸ் பண்ணுறப்ப அதுக்கு அப்புறமா வர ஒரு 2 டேஸு இந்த லாஸை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி உங்களை வந்துட்டு மேலே கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்கில் இருக்க யதார்த்தம். நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை எல்லாத்தையும் கொண்டாந்து முதல் நாளே போட்டிங்கன்னா 2வது நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கே உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்காது. நீங்கள் ஏற்கனவே 10% இழந்திருப்பீங்க. 15,000 10% இப்படியே டெய்லி ஒரு 10% 6 நாள் இருந்தால் 60% காலி. உங்களுடைய கேபிட்டலில் பாதி போயிடும், பாதிக்கு மேலே காலி ஆகிடும். நீங்கள் அப்படி மட்டுமா பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒன்றா பண்ணுவீங்க? ஒரு நாள் ஒரு ட்ரேடு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே ரிவெஞ்ச் ட்ரேடுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ட்ரேடுக்குள்ளே இறங்கிடுறது. அதில் ஒரு 10%. ஒரு நாளைக்கே வந்து உங்கள் கேபிட்டலில் வந்துட்டு ஒரு 30% 40% விட்டுறது. ஒரு 10,000 உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரே நாளில் ஒரு 5,000 விட்டுறது. அப்புறம் பாக்கி இருக்கிற 5,000 அடுத்த நாளில் மொத்தமாக விட்டுட்டு 2 நாள்லேயே காலி, பாக்கெட்டு காலி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் பிளான்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ட்ரேடிங்க்கு வராதிங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் காசை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கலாம். இல்லை யாராவது வட்டி கேட்டாங்கன்னா அதுக்கு கொடுத்துட்டாவது நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வராதிங்க. ஒரு நாளைக்கு உங்கள் கேபிட்டலில் 1% தான் நீங்கள் வந்துட்டு லாஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணி என்கிட்ட வந்து 10,000 இருக்குது, நான் வந்து ஒரு லாட் எடுத்துருவோம். அதுவும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஆப்ஷனில், ஸோ 10,000 இருக்குது, ஆனால் எனக்கு நிறைய லாட் எடுக்கணும், நான் என்ன பண்ணுறது, ஏடிஎம்மில் போய் பார்த்தா நிறையா வேலை இருக்குது, அதனால் நான் போய் ஓடிஎம்மில் போய்ட்டு எடுக்கிறாங்க. அதுவும் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு. ஏன்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ரொம்ப சீப்பு. ஸோ அதனால் வந்துட்டு ஓடிஎம்மில் போய்ட்டு எக்ஸ்பிரி டே அன்னைக்கு இருக்கிற காசெல்லாம் போட்டு அமௌண்ட் எடுத்துடுறது. அது கண்டிப்பாக உங்களுக்கு வராது, ப்ராஃபிட் வராது. அது சுத்தமாக வந்துட்டு லாட்ரி டிக்கெட்டு தான். அது லாட்ரி டிக்கெட்டு வாங்குகிற கணக்கு தான். அது சுத்தமாக அந்த லாட்ரி டிக்கெட்டு உங்களுக்கு உள்ள போகிறதும் கிடையாது. அது ஒரு போலி லாட்ரி டிக்கெட்டு. யாராவது எதையாவது எப்போமாவது சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்காதுங்க. வெற்றி அடைஞ்சவங்களாம் எல்லாத்தையும் சுற்றி காட்டுவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒருத்தன் வந்து சக்ஸஸ் பண்ணியிருந்தானா 99 பேர் வந்துட்டு செத்துருக்குறான். இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை. ஸோ இதான் வந்து யதார்த்தம். அதனால் வந்து யதார்த்தத்தை வந்துட்டு புரிஞ்சு அதன்படி வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து விழாதீங்க. சும்மா கம்மியான பணத்தெல்லாம் வச்சுட்டு விழாதீங்க. தயவு செஞ்சு வராதிங்க மார்க்கெட்டுக்குள்ளே. இது உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்து இருக்கிற உங்கள் குடும்பத்தாருக்கும் வந்து நல்லது. நன்றி.